வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட்டாக தான் கேட்குறோம். என்ன விஷயம்னாக்கா, நேற்று வந்து ஐயாவுடைய தொண்டர்கள் வந்து ஐயாவுடைய சிலையும் பார்க்கணும், பூஜையும் பார்க்கணும் சொல்லி வந்திருந்தீங்க. என்ன காரணம்னாக்கா, ஐயர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை பிரதிஷ்டை பண்ணுறதுனால, கண் திறக்கிறதுனால நம்ம வந்து கும்பாபிஷேகம் அப்போதாம அது ஓப்பனிங் பண்ணணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து காட்டுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா தெய்வன்றதுனால தெய்வத்துக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் அவருக்கு செய்கிறதுனால நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. இந்த வீடியோ மூலிமா இதை புரிஞ்சுக்குங்க என்னுடைய செல்ல பிள்ளைங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னாக்கா, இப்போ பெயிண்ட் பண்ணுறதுக்கு அண்ணார் வந்து நம்ம அண்ணார் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சரி, பாலனாக்கு விஷயம் சொன்னோம். சரிம்மா, கிருஷ்ணகிரியில் இருக்கிறாங்க, எந்த ரிஸ்க்கு எடுத்துக்க வேண்டாம், கூட்டிகிட்டு வந்தாக்கா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் அண்ணா சொன்ன மாதிரி அவங்க வார்த்தையை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நம்ம ஹரி அண்ணாவை. வந்து பார்த்த உடனே ஒரே நாளில் முடிச்சிடலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாகவே அது ஒரு மன கஷ்டமாக இருந்துச்சு. இது எப்போ பெயிண்ட் பண்ணுவோம்
பண்ணுவோம் என்ன. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அம்மா கும்பாபிஷேகமே அடிச்சுக்க பிடிச்சிக்க அரைகுறையாக பண்ணி தான் அந்த கும்பாபிஷேகமே நான் நடத்தினேன். ஐயாவோடது மன திருப்தியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். என்னவோ தெரியல செல்ல பிள்ளைங்களா, அவர் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் என் சன்னிதானத்தில் மாற்றங்கள் நடந்திருக்குது. எல்லாருமே என்னென்ன சொல்கிறாங்க, சுவாமிகள் வாழக்கூடிய இடத்துல நீங்கள் எதை செய்கிறீங்க, அதை செய்கிறீங்க, இதை பண்ணுறீங்க அப்படின்னு ஆன்மீக கேவலம் எதுவுமே கிடையாது. கடவுளுக்கு மேலே ஒரு கடவுளை நான் உட்கார வச்சிருக்கின்றது தான் உண்மை. எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் செய்கிறேன், எனக்கு பிடிச்சதை நான் கடந்து போகிறேன். விருப்பம் இருக்கிறவங்க வந்து கலந்துக்குங்க. மகா கும்பாபிஷேகத்துக்கு வரும் மார்ச் 7ஆம் தேதி. இதில் அதான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம், ஐயா வந்து ஓப்பன் பண்ணி காட்டலாம், தவறாக நினைக்காதீங்க. 7ஆம் தேதி மேலே உங்கள் விருப்பப்படி நீங்கள் வீடியோஸ் எடுத்துக்கலாம். எல்லா அனுமதியுமே இந்த கோயிலும் உண்டு. ஐயாவோட கோயில் அங்கே எப்படி உண்டு சென்னையில், அதே போல் இந்த இடத்துலையும் உண்டு. அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டங்களை பட்டு உருவாக்கி இருக்கிறோம். சரி செல்ல பிள்ளைங்களா, அண்ணார் தான் நம்மளுக்கு பெயிண்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம அரியண்ணா வந்து எல்லாருமே கமெண்டில் வாழ்த்துங்க. பெயிண்ட் பண்ண பின்னாடி அப்பவும் காட்டுவோமான்னு சில பேர் கேட்குங்க கமெண்டில். அதுக்கும் பதில் சொல்லிதான். கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. மார்ச் 7ஆம் தேதி கண் திறக்கிறோம். அன்னைக்கு வந்து எல்லாருமே கண் குளிர பாருங்க. அந்த கடவுளுடைய தரிசனம் அருளும் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். ரொம்ப ஒரு நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னாக்கா யாருமே பொருட்படுத்த மாட்டாங்க. அண்ணார் வந்து ஒரே டைம் தான் பார்த்தாரு. பார்த்த உடனே சரிம்மா பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் கூட்டிகிட்டு வரோம், பண்ண வைக்கிறோமா, நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம எப்பயுமே நம்மளுக்கு ஒரு சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை வேணும் இல்லையா. அந்த பலம் வந்து கடவுள் எனக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்குன்னா அது ஐயா மூலியமாக தான். கண்டிப்பாக அனைவருக்கும் என் மனமார்ந்த என் கூடான நன்றிகள் பல. நன்றி, வணக்கம் செல்ல பிள்ளைங்களா.